அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நாச்சியால் அகாடமி அண்ட் திஸ் இஸ் ஜெய். டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னாக்கா மேக்ஸில் வந்து விகிதம் மற்றும் விகித சமம் அப்படின்ற டாப்பிக்கை நாம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மேக்ஸ் நம்ம எந்த மாதிரி எடுக்க போகிறோம்னாக்கா ஸ்கூல் புக் டாபிக் வைஸ் உள்ள ஸ்கூல் புக் ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சியோட ஓல்டு கொஸ்டின் பேப்பர் இப்போ லேட்டஸ்ட்டாக கேட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அது இந்த டாபிக் ஓரியன்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு எடுக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சம் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே பேசிக் சம் தான். ஸ்கூல் புக்கில் இருக்கிறது அந்த ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட சம் தான் எல்லாமே நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ரொம்ப நிதானமாக கவனிங்க. மேக்ஸே வராதவங்க கூட என்ன பண்ணணும், ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப பொறுமையாக தான் நான் சொல்லித்தர போகிறேன். கிளாஸை ரொம்ப முக்கியமாக கவனிங்க. சரிங்களா? இந்த விகிதம் மற்றும் விகித சமத்துலேருந்து டிஎன்பிஎஸ்சியில் ரொம்ப சிம்பிள் டாபிக் தான். ஒரு சில மாடல் மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள், குறைந்தது 2 சம்லேருந்து 3 சம் வரைக்கும் விகிதம் மற்றும் விகித சமம் அப்படின்ற டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக என்ன ஆகிட்டு இருக்கும், கவர் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம நடத்த போகிற இந்த ஃபர்ஸ்ட் மாடல் ஒரு 10 பேசிக் சம் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்தே பார்த்தோம்னாக்கா ஒரு கேள்வியிலேருந்து 2 கேள்வி வரையும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, போர்டில் தான் நடத்த போகிறேன். கேள்விகளை எழுதி போட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? பிடிஎஃப் பார்த்தோன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வரும். அண்ட் இருந்தாலும் பார்த்தோன்னா நம்ம சம் சொல்ல நீங்கள் நோட்டில் எழுதிட்டு கீழே சம் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மேக்ஸை பொறுத்தவரையும் என்ன தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் இன்னொரு முறை ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். ப்ராக்டிஸ் தான் வந்து உங்களை என்ன ஆக்கும், ரொம்ப ஷைன் ஆக்கும். உங்களுக்கு மேக்ஸ் தெரியலாம், ஆனால் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அங்கே எக்ஸாம் ஹாலில் வந்து அந்த ஸ்பீட்னஸ் வரும். ஓகேங்களா? எல்லாரும் ஒரு 3 நிமிஷத்தில் போடக்கூடிய சம்ம நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஒரு 1.5 நிமிஷத்தில் போட்டு ஈஸியாக கொஞ்சம் டக்குன்னு மூவ் பண்ணிடலாம். அதுக்காக தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன். ஓகே, நம்ம வீடியோவை நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா A:B. ஓகேங்களா? A:B. இந்த பினாக்கா ஈக்குவல், இந்த இஸ்ட்டு வந்து ஈக்குவல்ட்டு A:B ஈக்குவலன்ட்டு 3:5. ஓகேங்களா? 3:5. B:C ஈக்குவலன்ட்டு 2:3 எனில் கேட்குறது என்ன கேட்குறானாக்கா A:B:C என்ன அப்படின்னு கேட்குறான். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சம் இங்கே போட்டுக்கலாம் பாருங்கள். A:B:C. ஓகேங்களா? A:B அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதை வந்து இங்கே அப்ளை பண்ணலாம் பாருங்க. 3:5. அடுத்தது பார்த்தீங்கன்னா B:C கரெக்டாக அது கீழே அப்ளை பண்ணணும். B:C 2:3. இப்போ இதை எப்படி நம்ம பெருக்கி போடணும் அப்படின்ற அந்த ஃபார்மெட் உங்களுக்கு தெரிஞ்சாலே என்ன பண்ணிடலாம், நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா இந்த கிராஸ் பெருக்கல், அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் நேராக பெருக்கும், அதுக்கப்புறம் இந்த 2 கிராஸையும் பெருக்கி போட்டோம்னாக்கா ஆன்சர் வந்துடும். அதே போல் விகிதம்னாலே அதோட சுருங்கின வடிவம் தான் பார்த்தோன்னா ஆன்சர். லாஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்க கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதை அடித்து லாஸ்ட்டாக ஆன்சர் கொண்டு வர முடியுமா பார்க்கணும். அடிக்க முடியலன்னாக்கா அதுதான் ஆன்சர், அடிக்க முடிஞ்சாக்கா அடித்து லாஸ்ட்டில் என்ன வருதோ அதுதான் ஆன்சராக வரும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த சம் பார்க்கலாம் பாருங்கள். 3 என்னன்னு பார்த்தோம்னாக்கா 6. I2 இந்த ரெண்டுத்தையும் இப்படி மேலே பெருக்கணும்னாக்கா I2 10. இது ரெண்டுத்தையும் கிராஸில் பெருக்கினாக்கா I3 15. 6:10:15 இதுக்கான ஆன்சர் A:B:C. இப்போ இதை சுருக்க முடியுமான்னு பார்த்தோம்னாக்கா இது ரெண்டும் வந்து 2ஆல் சுருங்கும். 3 2 6 I2 10 அடியும். ஆனால் 15ன்றது 2ஆல் அடியாது. ஓகேங்களா? இது ரெண்டும் பார்த்தோன்னா 5ஆல் அடியும், இது ரெண்டும் 3ஆல் அடியும். அப்போ 3மே பொதுவாக என்னது, ஒரு எண்ணால் அடியாது. அப்போ பார்த்தோம்னாக்கா இதை இதுக்கு மேலே சுருக்க முடியாது. அப்போ ஆன்சர் வந்து 6:10:15 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இதே மாடலில் இன்னொரு சம் ஒன்று பார்த்துலாம் பாருங்கள். உங்களுக்கு சிம்பிளாக புரியறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இன்னொரு சம் பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் பாருங்கள். செகண்ட் சம் இது வந்து டிஎன்பிஎஸ்சியோட ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்த கொஸ்டின் தான். A:B பார்த்தோம்னாக்கா 5:9. B:C வந்து 4:7 எனில் A:B:C மதிப்பு என்ன அப்படின்றது கேள்வி. ஓகேங்களா? இப்போ நம்ம எதுவுமே அப்ளை பண்ணலாம் பாருங்கள். A:B என்னன்னு பார்த்தோம்னாக்கா 5:9. A:B பார்த்தோம்னாக்கா 5:9. B:C வந்து 4:7. ஓகேங்களா? B:C வந்து 4:7. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், கிராஸில் பெருக்கணும். இது ரெண்டுத்தையும் நேராக பெருக்குவோம், இது ரெண்டுத்தையும் இந்த கிராஸில் பெருக்கும். ஓகேங்களா? 5 நாள் 20, 9 நாள் 36, 9 7 63. ஓகே, இதை சுருக்க முடியலாம் பாருங்க. 20:36:63 கிடைக்குது. ஓகேவா? இப்போ இது 2 அடிச்சோம்னாக்கா 2ஆல் அடிச்சிருமா?
இது வந்து 9ஆல் அடிக்கும், இது ரெண்டும் 9ஆல் அடியும், இது வந்து அடியாது. 4ஆல் பார்த்தோம்னா 1 4, இதுவும் அடியாது. அப்போ 20:36:63 தான் வரும். 5 2 20, இது 18 2 36, இது 2ஆல் அடியாது. ஓகேங்களா? 3ஆல் போட்டோம்னாலும் இது 6 3 18, இதுவும் வராது. அப்போ இதுதான் ஆன்சராக வரும். 20:36:63. இது போல் இதை அடித்து நம்ம சுருக்க முடிச்சு ஆன்சர் கொடுக்க முடிஞ்சாக்கா அதுதான் ஆன்சர். ஓகே, கொஞ்சம் ஸ்லோவாக தான்ப்பா இருக்கும். ஆனால் ஏன்னா நம்ம போர்டில் எழுதி அடித்து உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றதுக்காக தான் இது. ஓகே, கொஸ்டின் நம்ம 3 போகலாம் பாருங்க. A:B பார்த்தோம்னாக்கா 1:2, B:C. உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக இப்படி எழுதுறேன். 2:3, C:Dயும் கொடுத்துட்டாங்க 1:4 எனில் A:Dயோட மதிப்பு என்னன்னு கேட்குறான். ஓகேங்களா? A:B வந்து 1:2, B:C வந்து 2:3, C:D வந்து 1:4 எனில் A:D என்ன அப்படின்ட்டு கேட்குறான். அப்போ இங்கே பார்த்தோம்னாக்கா Dன்றது ஒன்றும் வந்துடும். ஓகே, A:B என்னன்னு பார்த்தோம்னாக்கா 1:2. ஃபஸ்ட்டு இந்த A:B:C வரையும் நம்ம பார்த்தோம். A:B:C:D கேட்டாலும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து A:B:Cயை கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த D கூட நம்ம C:Dயை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஸ்டெப் போட்டோம்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இப்போது A:B பார்த்தோன்னா 1:2 போட்டோமா, B:C வந்து 2:3. ஃபஸ்ட்டு ABC கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவோம், குறுக்கில் பெருப்போம். இது ரெண்டுத்தையும் நேராக பெருக்கும், இது ரெண்டும் குறுக்கில் பெருக்கும். 2 2, 2 2 4, 2 3 6. இப்போ கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இது அப்படியே இருக்கட்டும். C:D இந்த லாஸ்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது எதுவுமே இங்கே அப்ளை பண்ணுவோம். C:D பார்த்தோம்னாக்கா 1:4 கரெக்டான ஸ்தானத்தில் அப்ளை பண்ணும். ஓகே, இப்போ இது எல்லாமே குறுக்கு பெருக்கல் தான். 2 2, 4 4, இது நேராக பிரிச்சுன்னா 6 6, இது 6 4 24. ஓகே, இதுதான் ஆன்சர். இப்போ இதை சுருக்க முடியும், எல்லாமே 2ஆல் அடியும். அப்போ நம்ம அடிச்சு போட்டோம்னா ஆன்சர் வந்துடும் பாருங்க. 2, இது 2 2, இது 3 2, இது 12 2 24. இஸ்டில் தான் நம்ம ஆன்சர் சொல்லணும். ஓகேங்களா? அப்போ 1:2:3:12 அப்படின்னு தான் பார்த்தோன்னா இதற்கான ஆன்சர். போர்டு உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி சப்போஸ் போர்டு சரியாக தெரியல எழுதுறதுனாக்கா கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கங்க. ஓகேங்களா? என்னோட வாய்ஸ் உங்களுக்கு கேட்டால் போதும், ஜூம் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரியும் ஓரளவுக்கு. ஓகே, இதான் வந்து 3rd சம். புரிஞ்சுதுங்களா? இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். A:B வந்து 1:2, B:C வந்து 2:3, C:D வந்து 1:4 எனில் A:B:C:D என்ன அப்படின்ட்டு நம்மளுக்கு மொத்தமாக வரும். A:D என்னன்னு மட்டும் கேள்வி. ஓகே, ஃபஸ்ட்டு ABC கண்டுபிடிச்சிரும். 1:2 2:3 போடுறோம். இதை குறுக்கு பெருக்கல் போட்டோம்னாக்கா 2 2, 2 2 4, 2 3 6 கிடைச்சிருது. அதுக்கப்புறம் C:D இந்த 1:4 எடுத்துன்னு வந்து இங்கே போடுறோம். பெருக்கணும்னாக்கா 2 2, 1 4 4, 1 6 6, 6 4 24. விகிதம்னாலே சுருங்கின வடிவம் தான் விகிதம், அதோட ஆன்சராக வரும். அப்போ இது எல்லாமே 2ஆல் வந்து சுருக்க முடியும். 2 2, 2 2 4, 3 2 6, 12 2 24. அப்போ இதுக்கு மேலே இதை சுருக்க முடியாது நம்ம, அதனால வந்து இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, இது எல்லாமே பேசிக் சம்ஸ் தான்பா. ஸ்கூல் புக்கில் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சம்ஸ் எல்லாமே இருக்கும். டிஎன்பிஎஸ்சியில் வந்து மாடல் இதே தான் கேட்பான். உங்களுக்கு வந்து நான் நடத்தத்தை பார்த்தோம்னாக்கா நீங்கள் மாடலை வந்து கண்டிப்பாக என்ன பண்ணலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாடலில் தான் கேள்விகள்லாம் வரும். பேசிக்ஸ் சில பேர் பார்த்தோம்னா மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ஸாக இருப்பாங்க. ஆனால் அதுக்காக அவங்க வந்து பேசிக் சம்ஸ் எல்லாம் சரியாக பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் எங்கேருந்து வரும்னாக்கா இது போல் பேசிக் சம்லேருந்து வந்து என்ன ஆகிடும், கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்டுருவாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப தேரி ஓரியன்டாக இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே பெரிய ஃபார்முலா போட்டு 2 பக்கம் போடக்கூடிய சம்ஸை கூட அவங்க போட்டுருவாங்க. ஆனால் இந்த சின்னதாக சிம்பிளாக போகிறோம் பார்த்தியா பேசிக் சம்மு, அதை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணால் மறந்துட்டு இருப்பாங்க. ஈஸி தானே அப்படின்ற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. ஆனால் எக்ஸாம் ஹாலில் அவங்களுக்கு அது ஒரு தடுமாற்றத்தை குறிக்கும். ஓகே, மேக்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது சார் நான் வந்து ஜிகே எல்லாமே செம்மையாக படிச்சிருவேன், தமிழ் எனக்கு இலக்கணம்லாம் அடிச்சு தூள் கிளப்பிடுவேன், ஆனால் மேக்ஸ் பார்த்தோம்னாக்கா எனக்கு கொஞ்சம் ரொம்ப வராது, எனக்கு வரும் சார் ஆனால் நான் அது மேக்ஸ் படிக்கிறதுல சோம்பேறித்தனம், இல்லை எனக்கு மேக்ஸே சுத்தமாக வராது சார், அதனால் நான் மேக்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் படித்தா நான் பாஸ் ஆகிடணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஆக மாட்டீங்க. சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய மார்க் எடுத்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட்டில் படித்தாலும் சரி, இல்லை சும்மா
செல்ஃப் ஸ்டடி பண்ணாலும் சரி, இந்த மேக்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களால் ஒரு நல்ல போஸ்டிங்கை ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கண்டிப்பாக கிராக் பண்ண முடியாது. அதனால் மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? கையோட டெய்லி பார்த்தோன்னா ஒரு 5 சம்ஸ் ஆச்சு நீங்கள் சிம்பிளாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த டைமிங்குள்ளே பண்ணுங்கள். இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் படிக்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாக்கா பொறுமையாக தெளிவாக புரிஞ்சு நீங்கள் அடித்து போட்டு பார்த்து பழகலாம். இப்போ கொஞ்சம் பழகிடுச்சுன்னு வச்சுங்க, ரிவிஷன் பண்ணும்போது ஒரு டைமிங் செட் பண்ணுங்கள். ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு 8 சம் நான் போட்டுருவேன், ஒரு 5 சம்மை வந்து நான் 10 நிமிஷத்துக்குள்ளே போட்டுருவேன் அப்படின்றா போல் நீங்கள் ரொம்ப ரொம்ப குயிக்காக ப்ராக்டிஸ் பண்ணி என்ன பண்ணணும், உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். அதனால் மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் மாடலில் பார்த்தோன்னா ஃபோர்த் சம் நம்ம போகலாம் பாருங்கள். ஃபோர்த் சம் என்னன்னாக்கா a/4 equivalent to b/12 equivalent to c/8 எனில் a/b/c ஓட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பையில் கொடுத்தாங்கனாக்கா ஏன்னு கொடுத்துட்டு மேலே எதுவும் டிஜிட் நம்பர் தரல, கரெக்டாக ஏ மட்டும்தான் மேலே இருக்குது, பையில் ஒரு நம்பர் இருக்குனாக்கா இதோட மதிப்பு தான் இது அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ இங்கே ஏவோட மதிப்பு பார்த்தோம்னாக்கா 4, பியோட மதிப்பு பார்த்தோம்னாக்கா 12, சியோட மதிப்பு பார்த்தோம்னாக்கா 8 அப்படின்ட்டு நம்ம எடுத்துட்டோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா விகிதத்தில் கேட்டிருக்காங்க. a/b/c மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 ஏவோட மதிப்பு 4, பியோட மதிப்பு 12, சியோட மதிப்பு 8. இதை நம்ம அடித்து போட முடியும்னாக்கா முடியும். 2ஆல் போடலாம். 2 2 4, 6 2 12, 4 2 8. இதையும் சுருக்க முடியும். 1 2 3 2 6, 2 2 4. ஓகேங்களா? இதுதாங்க ஆன்சர். 1:3:2. இந்த டாப்பிக்கில் இந்த டைப்லையும் பார்த்தோன்னா டிஎன்பிசிலேருந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். ஓகேங்களா? இந்த முறை சொல்கிற பாருங்க. a/4 b/12 c/8 எனில் a/b/c என்னன்னாக்கா மேலே எதுவும் இந்த இப்போ 3a அப்படின்னு இருந்தாக்கா நீங்கள் 4 எடுத்து மதிப்பாக எடுக்க முடியாது. ஓகேங்களா? மேலே எதுவுமே இல்லை, வெறும் ஏன்ற நம்பர் மட்டும்தான் இருக்குது, கீழே நம்பர் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஏவோட மதிப்பு 4 தான் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? அப்போ ஏவோட மதிப்பு 4, பியோட மதிப்பு 12, சியோட மதிப்பு 8. ஏபிசி தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏபிசி என்னன்னாக்கா 4:12:8 எடுத்து இங்கே அப்ளை பண்ணுறோம். அடித்து போட்டோம்னாக்கா 2 2 4, 3 2 6, 2 4 2 8. இதை சுருக்கணும்னாக்கா 1 2 2, 3 2 6, 2 2 4. இப்போ சப்போஸ் a/b மட்டும் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு கிடைச்ச மதிப்பு என்ன, 4 12. இப்போ இது 2 மட்டும் நம்ம சுருக்கி போடுவோம். 2 2 4, 6 2 12, 4 2 3 2 6. ஓகேங்களா? a/bன்னு கேட்டிருந்தாக்கா. இதுவே b/cன்னு கேட்டிருந்தாக்கா என்ன பண்ணுவோம், இதெல்லாம் நான் உங்களுக்கு இங்கே அப்ளை பண்ணனாக்கா இது எல்லாமே ஒரு சம்மா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படின்னும் போது உங்களுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் அதிகமாகும். இப்போ b/cனாக்கா 12:8ன்னு இருக்கா, இதை அடித்து நம்ம ஆன்சர் போடுவோம். 6 2 12, 4 2 8, 3 2 6, 2 2 4. b/c மதிப்பு வந்து 3:2 அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா? சம் புரிஞ்சுதுங்களா? அடிச்சிடறேன் பாருங்க. ஓகே, 5th சம் என்னன்னாக்கா 1 மீட்டருக்கும், எல்லாமே சிம்பிள் தான், ஆனால் எல்லாமே பேசிக் சம் தான். 1 மீட்டருக்கும் 50 சென்டிமீட்டருக்கும் இடையேயான விகிதம் என்ன? இடையேயான விகிதம் என்ன? ஓகேங்களா? 1 மீட்டருக்கும் 50 சென்டிமீட்டருக்கும் இடையேயான விகிதம் என்ன? இது போல கொஸ்டின்ஸை வந்து அதிகமாக கேட்டிருப்பாங்க. இப்போ இது போல் டேட்டாஸ் கொடுக்கும்போது பார்த்தோன்னாக்கா இங்கே வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஒன்று நீங்கள் ரெண்டுத்தையும் சென்டிமீட்டராக மாற்றிடலாம், இல்லை ரெண்டுத்தையுமே வந்து மீட்டராக மாற்றிக்கலாம். ஆனால் ரெண்டுமே என்ன தான் இருக்கணும், சேமாக ஒரே அளவாக தான் இருக்கணும். இதை தான் மாற்றணும் அதை தான் இல்லை. நீங்கள் சென்டிமீட்டராக மாற்றிருந்தா ரெண்டுமே சென்டிமீட்டராக மாற்றிடணும், இல்லை மீட்டராக மாற்றிருந்தா ரெண்டுமே மீட்டராக மாற்றணும். இப்போ இது 1 மீட்டர், இது 50 சென்டிமீட்டர் தான் இருக்குது. இதை நீங்கள் மீட்டராக மாற்றினாக்கா அரை மீட்டர் தான் மாற்றும். அதனால் நம்ம சென்டிமீட்டராக மாற்றினாக்கா 1 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இந்த இடத்துல போகிறவங்க நல்லா தெளிவாக தெரியும் பாருங்க. 1 மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டர். இங்கே ஆல்ரெடி 50 சென்டிமீட்டர் தான் இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதை அடிச்சு போடலாமா, 1 50, 2 50, 100. ஓகே, அப்போ 2:1 தான் பார்த்தோன்னா இதோட ஆன்சர். 1 மீட்டருக்கும் 50 சென்டிமீட்டருக்கும் இடையான விகிதம் என்னன்னாக்கா
என்ன பண்ணிட்டோம், இந்த 1 மீட்டர்ன்றத 100 சென்டிமீட்டராக மாற்றிட்டோம். அப்போ 100:50 அடித்து போட்டோம்னாக்கா 2:1 நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த சம் என்னன்னு பாருங்க. கொஸ்டின் நம்பர் வந்து 5. 40 நிமிடத்திற்கும் 1 மணிக்கும் இடையான விகிதம் என்ன? 40 நிமிடம் இஸ்டு 1 மணி நேரம், இதற்கு இடையேயான விகிதம் என்ன அப்படின்றது கேள்வி. ஓகேங்களா, இங்கே வந்து என்ன இருக்குன்னு பாருங்க. 40 நிமிடம் ஆன்சர் வந்து இங்கே போடலாம். இது வந்து ஆன்சர் ஷீட். ஓகேங்களா, 40 நிமிடம் 1 மணி நேரம். இப்போ இது நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த மணின்றத 60 நிமிடம் தான் 1 மணி நேரம். அப்போ அதை நம்ம நிமிடத்துக்கு கன்வெர்ட் பண்ணாங்கனாக்கா இது 40 நிமிடம், இது 60 நிமிடம்னு வரும். அடித்தோம்னாக்கா ஒரு சைபருக்கு ஒரு சைபர் அடிச்சிருமா, 2 2 4 3 2 6. அப்போ 2:3 தான் பார்த்தோன்னாக்கா இதற்கான ஆன்சராக இருக்கும். 40 நிமிடத்திற்கும் 1 மணிக்கும் இடையான விகிதம் என்னன்னாக்கா 40:1 நம்ம விகிதத்தில் கொண்டு வந்தோம். ஒன்று இது போல் டேட்டாஸ் கொடுக்கும்போது ரெண்டுத்தையும் ஒரே அளவாக நம்ம மாற்றிக்கணும்னு சொல்லியிருந்தோம். இது 40 நிமிடம், இது 1 மணி நேரம் ஹவர்ஸில் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஹவர்ஸில் வந்து நம்ம மினிட்ஸில் மாற்றும் போது 60 மினிட்ஸ் வந்து பெர் 1 ஹவர். அப்போ ரெண்டுமே பார்த்தோன்னா 40 நிமிடங்கள், இது 60 நிமிடங்கள். அடித்தோம்னாக்கா ஒரு சைபருக்கு ஒரு சைபர் போயிடுது. இது 2 2 4, இது 3 2 6. அப்போ 2:3 பார்த்தோன்னா இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த 6th சம் போகலாம் பாருங்க. இது பேசிக் சம்னால கொஞ்சம் டக்கு டக்குனே போயிடலாம் நாம. ஓகேங்களா, 9:21 தலைகீழ் விகிதம் என்ன அப்படின்ற ஒரு சம்மு. சிக்ஸ்த் சம் வந்து 9:121 தலைகீழ் விகிதம் என்ன அப்படின்றான். இப்போ 9:21னாக்கா தலைகீழ் விகிதம் நம்ம எழுதுவோம். பின்னத்தில் மாற்றோம்னாக்கா இப்படி எழுதுவோம். சரிங்களா, இதோட தலைகீழ் விகிதம்னாக்கா அப்படியே தலைகீழ் தான். 121:9. இதை அடித்து போட முடிஞ்சாக்கா அடித்து போட்டு ஆன்சர் கொண்டு வரலாம். அடித்து போட முடியாதனால நம்ம இப்படியே ஆன்சர் கொடுத்துடலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா 8:4ன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இதோட தலைகீழ் விகிதம் என்னன்னு கேட்டாங்கனாக்கா 4/4:8ன்னு வருங்களா. இதை அடித்து ஆன்சர் போட முடியும். 2 2 4 4 2 8 1 2 2 4 இப்படி ஆன்சர் போடலாம். ஓகேங்களா, இங்கே அடித்து போட முடியாததுனால தலைகீழ் விகிதம்னாக்கா அப்படியே நம்ம தலைகீழாக மாற்றி கொடுத்துட்டோம். 9:121:9 இதோட ஆன்சர். இதுக்கான இன்னொரு மாடலில் பார்த்து தான் 8:4 அடுத்த சம் இது பார்த்தோம்னாக்கா இதோட தலைகீழ் விகிதம் என்னன்னாக்கா 4:8 போடுறோம். இதை சுருக்க முடியுது 2 2 4 4 2 8, இது 1 2 2, இது 2 2 4. ஓகேங்களா, தலைகீழ் விகிதம் யாது இப்படின்னும் டிஎன்பிசியில் கேட்பாங்க. இது எல்லாமே ஸ்கூல் புக் அண்டு டிஎன்பிசியில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் தான். பட் இந்த மாடல் எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாடலில் இது சிம்பிளாக புரியணுன்றதுக்காக நான் வந்து பேசிக் சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாடலாக கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7 என்னன்னாக்கா ஒரு ஜன்னலின், சரிங்களா, இப்போ ஒரு வீடு இருக்குனாக்கா அங்கே ஜன்னல் இருக்கும். ஒரு ஜன்னலோட நீளம் மற்றும் அகலங்கள் இது போல் தேரியாகவும் கேட்பாங்க. நீளம் மற்றும் அகலம் எவ்வளோனாக்கா 1 மீட்டர் மற்றும் 70 சென்டிமீட்டர் எனில் அதனை விகிதத்தில் காண்க. அதனை விகிதத்தில் காண்க அப்படின்றது கேள்வி. ஓகேங்களா, ஒரு ஜன்னலோட நீளம் மற்றும் அகலம் இங்கே என்ன கொடுத்துருக்கான்றதை பார்த்துங்க. நீளம் மற்றும் அகலம் 1 மீட்டர் மற்றும் 70 சென்டிமீட்டராம். அப்போ நீளம்ன்றது பார்த்தோம்னாக்கா 1 மீட்டர்னு கொடுத்துருக்கான். அகலம் வந்து 70 சென்டிமீட்டர். இப்போ இது தானே ஜன்னல். ஒரு ஜன்னல் எப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இதோட நீளம் பார்த்தோம்னாக்கா எவ்வளோ 1 மீட்டர் கொடுத்துருக்கான். அகலம் வந்து 70 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதை விகிதத்தில் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேள்வி அதான். நீளம் மற்றும் அகலங்களை விகிதத்தில் மாற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே நீளம் எவ்வளோனாக்கா 1 மீட்டர், அகலம் எவ்வளோனாக்கா 70 சென்டிமீட்டர். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ரெண்டுத்தையும் ஒரே அளவாக மாற்றிக்கணுன்ட்டு.
சரிங்களா. அப்போ ஒரு மீட்டர்ன்றதை நாம் 100 சென்டிமீட்டராக மாற்றிப்போம். இது வந்து 70 சென்டிமீட்டர்னு இருக்கும். இதை அடித்து போடலாமா பாருங்கள். ஒரு சைபருக்கு ஒரு சைபர் அடிச்சிடும். அப்போ 10:7 சென்டிமீட்டர் இருந்தாக்கா சென்டிமீட்டர். இதுதான் வந்து இதற்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா. ஒரு ஜன்னலின் நீள அகலங்கள் முறையே 1 மீட்டர் மற்றும் 70 சென்டிமீட்டர் எனில் அதனை விகிதத்தில் காண்க அப்படின்றது கேள்வி. நீளம் வந்து 1 மீட்டர், அகலம் வந்து 70 சென்டிமீட்டர். அப்போ விகிதத்தில் நம்ம மாற்றும் போது ரெண்டுத்தையும் ஒரே அளவாக மாற்றிப்போம். 1 மீட்டர்ன்றதை நம்ம 100 சென்டிமீட்டராக வச்சுருக்கிறோம். இதை 70 சென்டிமீட்டர் ஆக்குறோம். ஒரு சைபருக்கு ஒரு சைபர் வச்சுட்டோம்னாக்கா 10:7ன்றது இதற்கான ஆன்சராக இருக்குது. சில சமயம் டிஃபிகல்ட்டாக கொஸ்டின் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கேட்டிருப்பாங்க. என்னன்னாக்கா இங்கே நீளம் மற்றும் அகலங்கள்னு கொடுத்துட்டாங்களா, 1 மீட்டர் மற்றும் 70 சென்டிமீட்டர் அப்படியே கொடுத்துட்டு முறையே அகலம் மற்றும் நீளம் யாது அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆனால் ஆப்ஷனில் இதுவும் 10:7 தான் ஃபர்ஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஆனால் இங்கே கேட்டது என்னன்னாக்கா அகலம் மற்றும் நீளம் மாற்றி கேட்டிருக்காங்க. அப்போ அகலம்ன்றது 7, நீளம்ன்றது 10 அப்படி வரணும். எப்பவுமே மேக்ஸ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டில் வரையும் நீங்கள் கொஸ்டினை ஃபுல்லாக படிக்கணும். ஓகேங்களா. ஃபுல்லாக கேட்டுட்டு கடைசியில் ஒரு டெஸ்ட் வச்சுருப்பாங்க. அதோட எதிர்ச்சொல் யாது, இப்போ தலைகீழ் விகிதம்னு கொடுத்துட்டு தலைகீழ் விகிதம் வராதது எதுன்னு கீழே இந்த பக்கத்தில் அந்த கொஸ்டினோட எண்டில் இந்த ஃப்ரண்ட்டில் வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் கொஸ்டினை என்ன பண்ணணும், ஃபுல்லாக தெளிவாக படிங்க. குயிக்காக படிச்சிடணும். அதே சமயம் கொஸ்டினை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிடணும். ஓகேங்களா. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் போகலாம் பாருங்க. ஒரு குடும்பத்தின் கொஸ்டின் நம்பர் 8. என்ன மாதிரி நீங்களும் அதே மாதிரி வச்சுன்னு இருக்க போறீங்க. கொஸ்டின் நம்பர் 8 என்னன்னாக்கா ஒரு குடும்பத்தின் வரவு மற்றும் செலவு விகிதம் பார்த்தோம்னாக்கா 7:6. சரிங்களா. வரவு மற்றும் செலவு விகிதம் வந்து 7:6. வரவு ரூபாய் 21,000. வரவு ரூபாய் 21,000 எனில் சேமிப்பு யாதுன்றது கேள்வி. ஓகேங்களா. கொஸ்டினை தெளிவாக புரிஞ்சுக்கங்க. ஒரு குடும்பத்தின் வரவு செலவு விகிதம் கொடுத்துட்டாங்க. வரவு வந்து 7, செலவு வந்து 6ன்றது விகிதத்தில் கொடுத்துட்டாங்க. வரவு வந்து 21,000 கொடுத்துட்டாங்க. சேமிப்பு யாதுன்றது கேள்வி. சேமிப்புன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், வரவுல இருந்து செலவு போக மீதமுள்ள பணம் தான் என்னது, சேமிப்பு. ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட ஒரு 10 ரூபாய் வருமானம் இருக்குதுன்னு வச்சிங்களேன். 2 ரூபாய் நம்ம செலவு பண்ணுவோம். 8 ரூபாய் செலவு பண்ணுறோன்னாக்கா மீதமுள்ள பணம் 2 ரூபாய். இந்த 2 ரூபாய் தான் பார்த்தோம்னாக்கா சேமிப்பு. ஓகேங்களா. தெளிவாக புரியுதுங்களா. சேமிப்புனா என்னது, வரவுல இருந்து செலவை கழிக்க மீத உள்ள பணம் தான் சேமிப்பு. இதை நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா தேரியாவே கேட்டுருவான். சேமிப்பு என்பது கீழ்கண்டவற்றுள் எது அப்படின்னாக்கா வரவு மைனஸ் செலவு ஈக்குவலன்ட்டு தான் சேமிப்பு. மீதமுள்ள அந்த பணம் தான் சேமிப்பாக இருக்கும். ஓகே. ஆனால் இப்போ மீதமுள்ள பணத்தெல்லாம் நம்ம எங்கே எடுத்து போய் சேர்க்குறோம், அரசாங்கத்துக்கிட்ட நல்லா நடத்த சொல்லி போய் சேர்த்துட்டு வரோம். ஓகே. இது பார்த்துலாம் பாருங்க. வரவு மற்றும் செலவோட விகிதம் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பாருங்க. வரவு மற்றும் செலவோட விகிதம் வந்து 7:6. ஓகேங்களா. இப்போ என்ன கொடுத்துட்டாங்கனாக்கா வரவுன்றது 21,000 கொடுத்துட்டாங்க. இதோட மொத்தம் எவ்வளோன்னு பாருங்க. மொத்தம்லாம் வேணாம், வரவுன்றது இந்த 7 தான் கொடுத்துட்டாங்க. இந்த 7ஓட மதிப்பு வந்து 21,000. எனில் இவன் கேட்கறது என்னன்னாக்கா சேமிப்பு யாதுன்னு கேட்குறான். நம்மளுக்கு வருமானத்திலிருந்து எவ்வளோ செலவினம் போச்சுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம சேமிப்பை கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம செலவினத்தை கண்டுபிடிக்கணும், 6ன்றது எவ்வளோன்ட்டு. ஓகேங்களா. இதை வந்து நம்ம குறுக்கு பெருக்கல் மெத்தடில் போட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், விகிதம் எடுத்து எழுதிட்டோம். 7:6ன்றது வரவு செலவு விகிதம். இந்த வரவு 7ன்றது தான் பார்த்தோம்னாக்கா 21,000 சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம செலவை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 6ன்றது எவ்வளோன்னு குறுக்கு பெருக்கல் போட்டோம்னாக்கா 6 × 21,000 வருமா, டிவைடட் பை கீழே 7 வரும்.
இதை அடித்து போட்டோம்னாக்கா 7 7 21 3 சைபர் வந்துடும். அப்போ 3000 இப்போ 3000 மட்டும் பெருங்க. 3000 பார்த்தோன்னா 18 ஆச்சா, இங்கே 3 சைபர் இருக்குது. அப்போ 18000 வந்து செலவு. ஓகேங்களா, 21000 வந்து 18000 என்பது செலவு. இவன் கேட்டது என்னன்னாக்கா சேமிப்பு எவ்வளோன்னு தான் கேட்குறான். அப்போ 21000 மைனஸ் 18000 போச்சுன்னாங்க எவ்வளோ, 3000ன்றது சேமிப்பு. இதோட ஆன்சர் வந்து 3000. கொஸ்டின் இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள், கொஸ்டின் ஆன்சரை தெளிவாக கவனிங்க. ஒரு குடும்பத்தின் வரவு மற்றும் செலவு விகிதம் வந்து 7:6. ஓகேங்களா, வரவு வந்து 21000 கொடுத்துறான், எனில் சேமிப்பு யாதுன்னு கேட்குறான். சேமிப்பு என்பது வரவுல இருந்து செலவை கழிக்க அப்புறம் தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பணம் வந்து சேமிப்பு. ஓகே, வரவு செலவு விகிதம் பார்த்தோம்னாக்கா 7:6. இங்கே 7ன்றது தான் 21000 வரவு கொடுத்துறாங்க. நம்ம செலவை கண்டுபிடிச்சாதான் என்ன பண்ண முடியும், சேமிப்பு நம்மளுக்கு தெரியும். அப்போ முதல்ல நம்ம செலவை கண்டுபிடிக்கிறோம். 6 எவ்வளோன்னு பார்த்தோம்னாக்கா கண்டுபிடிக்கிறோம், குறுக்கு பெருக்கல் 6 × 21000 டிவைடட் பை 7. இதை அடிச்சு போட்டோம்னாக்கா 7 7 21 3 சைபர். ஓகேங்களா, அப்போ 6 × 3000 பார்த்தோன்னா 6 3000 எவ்வளோ, 6 3 18, ஒரு 3 சைபர் போட்டோம்னா ஈஸியாக வந்துடும், 18000 வரும். மொத்த வரவு பார்த்தோம்னா 21000, அதில் செலவு வந்து 18000 கழிக்க மீத உள்ள பணம் வந்து சேமிப்பு. நம்மளுக்கு கேட்ட கேள்வி வந்து சேமிப்பு யாதுன்னா கேள்வி. அப்போ ஆன்சர் வந்து 3000 என்பது சரியான விடை. ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாங்களா. ரொம்ப இது ஃபர்ஸ்ட் வீடியோன்றனால உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக தான் சொல்லி தரேன். நடத்துறது வந்து எவ்வளோ நாளும் பரபரப்பாக சரசரன்னு நடத்திட்டு போயிடலாம்பா. ஆனால் உங்களுக்கு நம்ம சொல்கிறதுலேருந்து ஒரு சம்மாச்சும் அங்கே எக்ஸாமில் வரணும். வரும்போது நீங்கள் இந்த ஞாபகம் வச்சுருந்து ஈஸியாக சம்மா அங்கே என்ன பண்ணணும், அப்ளை பண்ணி போடணும். அதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு சாட்டிஸ்ஃபை. எக்ஸாம் பண்ணிட்டு வந்து சொல்லுவீங்க பார்த்தீங்களா, சார் இந்த சம் எல்லாமே வந்தது அப்படின்ட்டு, நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி நான் போட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அது ஒன்றே போதும் நம்மளுக்கு. சரி, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் பாருங்க. 9th சம்மா என்னன்னாக்கா, ஒரு கிராமத்தோட மொத்த மக்கள் தொகை, ஒரு கிராமத்தின் மொத்த மக்கள் தொகை மொத்தம் 12000 பேர். பக்கத்திலே எழுதணும், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக போயிடும். மொத்த மக்கள் தொகை 12000. சரிங்களா, இதில் ஆண் பெண் விகிதம் வந்து 4:2ன்னு இருக்குது. ஆண் பெண் விகிதம் வந்து 4:2 எனில் ஆண்களோட எண்ணிக்கை என்ன? அப்படின்னு தான் கேள்வி. ஒரு கிராமத்தோட மொத்த மக்கள் தொகை பார்த்தோம்னா 12000 பேராம். இதில் ஆண் பெண் ரேஷியோவும் கொடுத்துறாங்க 4:2 எனில் ஆண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்ட்டு கேள்வி. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச ரேஷியோ எடுத்து எழுதிடுவோம். ஆண் பெண்ணோட ரேஷியோ பார்த்தோன்னா 4:2ன்னு இருக்குது. சரிங்களா, இது ரெண்டோட கூடுதல் எவ்வளோ, 6ன்னு வரும். இந்த மொத்தம் தான் எவ்வளோன்ட்டான், 12000ன்றது மக்கள் தொகை. சார் இந்த 6 எப்படி சார் வந்ததுனாக்கா, இதோட மொத்தம் 4 + 2 இதான மொத்தம், ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான் எவ்வளோ, 6ன்னு இங்கே வந்துடும். ஓகேங்களா, இந்த மொத்த மக்கள் தொகை தான் வந்து 12000. இப்போ அடிச்சு போட்டோம்னாக்கா இது 1 6, இது 2 6 12 0 0 0. அப்போ ஒரு பங்குன்றது இங்கே எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2000. இவன் கேட்டது என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஆண்களோட எண்ணிக்கை என்னன்னு கேட்டான். அப்போ இது எதுவுமே இங்கே போட்டோம்னாக்கா 2000 × 4 8000. மொத்த மக்கள் தொகையில் ஆண்களோட எண்ணிக்கை பார்த்தோன்னா 8000, பெண்களோட எண்ணிக்கை பார்த்தோன்னாக்கா 2 2 4 4000 அப்படின்ட்டு பெண்களோட மக்கள் தொகையாக வரும். ஓகேங்களா, இது வந்து அட்வான்ஸ்டு. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் சம்ஸ்லேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகும்போது இது மாதிரி கேள்விகளும் வரும். ஓகேங்களா, ஒரு கிராமத்தின் மொத்த மக்கள் தொகை வந்து 12000. இந்த ஓகேங்களா நிறைய வருதுன்னு நினைக்கிறேன். சரி பார்த்துக்கலாம். அதை ஒரு கிராமத்தின் மொத்த மக்கள் தொகை பார்த்தோம்னாக்கா 12000. ஆண் பெண்ணோட விகிதம் வந்து 4:2 எனில் ஆண்களோட எண்ணிக்கை யாது அப்படின்றது கேள்வி. ஃபர்ஸ்ட் ஆண் பெண் விகிதம் எடுத்துக்கிறோம் 4:2ன்றது. இதோட மொத்தம் பார்த்தோன்னா 6. 12000 மொத்த மக்கள் தொகை அடிச்சோம்னாக்கா 1 6 6 2 6 12. ஓகேங்களா, 2 0 0. இது போட்டோம்னாக்கா
2 4 8000 ஆண்களோட எண்ணிக்கை. கேள்வி வந்து ஆண்களோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்றனால நம்ம இதை சொல்கிறோம். சரி, அடுத்த சம் போகலாம் பாருங்க. இது போட்டது 9 சம், ஆனால் உங்களுக்கு இதில் பார்த்தோன்னா எப்படியும் ஒரு 12 13 சம் வரா போல் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பேன் உள்ளே. இதை இப்படி கேட்டிருந்தா எப்படி, அதை அப்படி கேட்டிருந்தா எப்படின்ட்டு. சரிங்களா? லாஸ்ட் சம் என்னன்னாக்கா, இது நானே உங்களுக்கு ப்ராக்டிஸ் சம்மா தரேன். 10வது சம். a/8 b/10 c/12 இதோட விகிதம் யாது? ஓகேங்களா? அப்படின்ட்டு கேள்வி. ஆல்ரெடி உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃப்ரண்ட்லேயே நடத்திருப்போம், அதில் அதே மாடல் தான் இது. இப்போ மேலே எதுவுமே ஒரு டேட்டாஸ் இல்லைனாக்கா நம்ம என்ன பண்ணோம், இந்த ஏவோட மதிப்புன்றது கீழே இருக்கிறது தான் 8 அப்படின்ட்டு எடுத்துப்போம். பியோட மதிப்பு 10, சியோட மதிப்பு 12 அப்படின்னு எடுத்துப்போம். இங்கே கேட்குறது என்னன்னாக்கா, இதோட விகிதம் யாதுனாக்கா அப்போ a/b/c தான் இங்கே கேட்குறாங்க. இங்கே வந்து தெளிவாக அவங்க சொல்லலை a/b/c யாது இல்லை a/b யாதுன்னு கேட்கல. இதை கொடுத்துட்டு இதோட விகிதம் யாது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து a/b/c கேட்குறாங்க அப்படின்னு தான் நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அப்போ 8:10:12. ஓகேங்களா? இதை சுருக்கி போடலாம். 4 2 8, I 2 10, R 2 12. இதுக்கு மேலே சுருக்க முடியாது. 4:5:6 தான் பார்த்தோன்னாக்கா இதற்கான ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மாடல் பார்த்தோம்னாக்கா, இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் விகிதம் மற்றும் விகித சமம் அப்படின்ற மேக்ஸ் டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் மாடலில் வந்து டிஎன்பிஎஸ்சியோட ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அண்டு ஸ்கூல் புக் ஓரியன்டாக இருக்கக்கூடிய 10 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? அதனால் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், நோட் பண்ணிவிட்டு நீங்களே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த சம்ஸ் எல்லாமே பார்த்தோம்னாக்கா நம்ம எதில் கொடுத்தோம்னாக்கா, உங்களோட டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் வந்து இது எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எங்கே கொடுப்பேனாக்கா, கண்டிப்பாக வந்து உங்களோட வீக் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் வந்து டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கேள்வியாகவே அங்கே கேட்டிருப்பேன். ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக வந்து அங்கே தான் இருக்கும். நம்ம எவ்வளவும் சொன்னாலும் பார்த்தோம்னாக்கா, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியோட ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு முறை 2 முறை ஆல்ரெடி படிச்சுட்டு அவங்க கிராக் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் மறுபடியும் பார்த்தோன்னா தெரிஞ்சும் அந்த இடத்துல ஒரு சின்ன சோம்பேறி தரத்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. அந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே மறுபடியும் அவங்களுக்கு அது ஒரு பின்னோக்கி அவங்கள வலிச்சிடும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, நம்மளோட ஒரு முயற்சி, அந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரில் நம்மளோட வீக் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் ஒரு டாப்பிக்லேருந்து 25 கொஸ்டின் வருதுனாக்கா, குறைஞ்ச அதுலேருந்து ஒரு 10-12 கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியோட ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸை வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன், உங்களுக்கு கொஸ்டினாக கண்டிப்பாக கேட்டிருப்பேன். ஓகேங்களா? அது வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியே ஆகிடும். அண்ட் இந்த மாடலில் இனிமேல் எப்படி கேட்டாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி உங்களை அது தயார்படுத்திடும். ஓகேங்க, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஆல் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் பார்த்தோம்னாக்கா அது வந்து உங்களுக்கு நம்ம போடக்கூடிய நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடனே காட்டும். எங்களோட சார்பில் பார்த்தா நாங்கள் பர்ஃபெக்டாக இருப்போம். நீங்கள் எங்களுக்கு ஒரு உற்சாகம் அளிக்கிறதுக்கு அந்த ஒரு சப்ஸ்கிரைபை கொடுத்து எங்களை அங்கீகாரம் பண்ணும்போது நாங்கள் என்ன ஆகிடுவோம், இன்னும் மகிழ்ச்சி ஆகிடும். ஓகேங்களா? தேங்க்யூ.